கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நாளில் கூட பரிசுத்த தகப்பன் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அதை நீங்க இப்ப என்ன செய்றீங்க? அது இப்பொழுதே தோன்றுமா? நீங்க அதை அறியீர்களான்னு என்று பரிசுத்த தகப்பன் கேட்கிறார். தேவன் செய்ய போற காரியத்தை எந்த மனிதராலையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏன்னா தேவன் நாம நினையாத காரியத்தை செய்கிறார். உன் நினைவு என் நினைவு அல்லன்னு சொல்றாரு. உன் வழியும் என் வழி அல்ல. நாம சின்ன வழியா நினைச்சிட்டு இருப்போம், சின்ன நினைவுகளா நினைச்சிட்டு இருப்போம். இது கிடைச்சா போதும், இது செஞ்சா போதும், இந்த காரியம் நமக்கு கிடைச்சா போதும், இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி நம்ம நினைவு சிறுசா இருக்கிறதுனால நினைப்போம். ஆனா வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படியா இருக்கிறதுனால வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவளுடைய நினைவு பெரிதா இருக்குங்களா? ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிற காரியம், நான் பெரிதான காரியத்தின் வாழ்க்கையில செய்ய போகிறேன், அது இப்பொழுது தோன்றும் என்று சொல்லுகிறார். ஏன்னா நீங்க அதை என்ன செய்ய மாட்டீங்க? நான் செய்கிற காரியத்தை உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை அந்த வாசலை உங்களுக்காக தேவன் திறக்க போகிறார். அது எப்பொழுதுங்களா? இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். அதனால பாருங்க, ஆதி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? நான் வனாந்திரத்துல வழியை கொடுத்திருக்கிறேன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குறேன். வனாந்திரத்துல வழியே இல்லாத இடத்துல தேவன் என்ன செஞ்சிருக்கார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை தேவன் கொடுத்திருக்கிறார். செங்கடலை நடுவாக நடந்து செல்ல கர்த்தர் என்ன செஞ்சிருக்க? வழி செய்திருக்கிறார். அந்த ஜனங்களை நடத்தி சென்றிருக்கிறார். அதே போல பாருங்க, அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்கி இருக்கிறார். அவாந்திர வெளியில எந்த இடத்துலயும் தண்ணி இல்லாத காட்டுகள்லையும் தண்ணி இல்லாத மலைகள்லையும் தேவன் சொல்லுகிறார், ஊரேப்பு மலையில நிக்க சொல்லி மோசையை பார்த்து சொல்றார், இந்த கண்மலை பார்த்து அடி என்கிறார். உடனே ஆறுகள் வருது, தண்ணி வருது. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். ஒரு வழியும் இல்லாத இடத்துல தேவன் தண்ணியை தருகிறார். ஏன்னா அவரே கண்மலையாகிய கிறிஸ்து வெளிப்படுகிறார். இந்த நாளில் பரிசுத்த தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லுற இடத்துல ஆசீர்வாதத்தை தரப்போறார். கர்த்தர்